வணக்கம். தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி விவசாய சங்கத்தின் மாநில தலைவர். கடந்த 22/7/26 தினத்தந்தி நாளிதழில் ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியில் தமிழ்நாட்டில் இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சேத்தியாத்தோப் என்ற ஊரில் இருக்கும் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு நம்ம தமிழ்நாடு அரசின் விவசாய அமைச்சர் சர் வெங்கட்ராமன் அவர்கள் நேரடியாக சென்று ஒரு ஆய்வை நடத்துகின்றார். அந்த ஆய்வின் போது 2 மூட்டை தூக்கும் தொழிலாளிகளிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை விசாரிக்கும்போது அந்த தொழிலாளி தைரியமாக தனது ஒப்புதல் வாக்குமூலத்தை தருகின்றார். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் 1 கிலோவுக்கு 1 ரூபாய் ஏற்கனவே வாங்கியிருந்தார்கள் விவசாயிகளிடமிருந்து. இப்பொழுது 1 கிலோவுக்கு 1 ரூபாய் என்றால் மூட்டைக்கு 40 ரூபாய். இப்பொழுது ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் நாங்கள் வாங்குகின்றோம் என்று அவர்கள் தைரியமாக சொல்லுகின்றார். இவர் உடனடியாக அந்த ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டு அந்த தொழிலாளியும் மற்றொரு தொழிலாளி 2 தொழிலாளிகளை இவர் பணி நீக்கம் செய்கிறார். சரி, இது சரியானதாக இல்லையா என்று பிறகு பார்ப்போம். இதற்கு இதுவே தீர்ப்பா? இதுதான் தீர்ப்பு ஆகும் என்றால் அப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? ஏற்கனவே கடந்த ஆட்சிகளில் இது போன்ற தவறுகளை எல்லாம் இது போன்று யாரும் நேரடியாக களத்தில் இறங்கி இது போல் செய்ததில்லை. இது பாராட்டுக்குரிய விஷயம்தான். நான் இந்த அரசை உண்மையிலே என் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் இது தீர்வா? தீர்வு கிடையாது. காரணம், ஒரு நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 25 தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த 25 தொழிலாளர் போல் சுமார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2000 அங்கீகரிக்கப்பட்ட நேரடி கொள்முதல் நிலையம் இருக்கின்றது. அந்த 2000 நேரடி கொள்முதல் என்று 25 என்றால் 1,00,000 தொழிலாளிகள் அப்பொழுது கணக்கில் வருகின்றது. இந்த 1,00,000 தொழிலாளருக்கு பின்பு 1,00,000 உதவியாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த 1,00,000 உதவியாளர்களுக்கு மேற்கொண்டு மேல்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர் வரைக்கும் பார்த்தால் கிட்டத்தட்ட 3,00,000 அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் இதில் கணக்கில் வருகின்றார்கள். அப்பொழுது இந்த 3,00,000 பேர்களும் இதனுடைய இந்த பணம் வாங்குகின்ற பணம் இந்த 3,00,000 பேருக்கு போகின்றது. அப்பொழுது நீங்கள் இந்த 3,00,000 பேர்களை பணி நீக்கம் செய்துவிட முடியுமா? அப்படி 3,00,000 பேர் பணி நீக்கம் செய்தால் இது சாத்தியமா? இது தீர்வா? இது தீர்வு ஆகுமா? அப்படி என்றால் இது தீர்வு ஆகாது என்றால் அப்பொழுது அந்த 2 நபர்களை மட்டும் நீங்கள் ஏன் பணி நீக்கம் செய்தீர்கள்? அப்போ தமிழகம் முழுவதும் இது போன்றுதான் இருக்கின்றது. நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருட காலமாகவே எங்களுடைய பசுமை புரட்சி புயல் சங்கம் 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் வீதம் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குகின்றால் இந்த லஞ்சத்தை நிறுத்துங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம். ஆனால் இதை நிறுத்த வேண்டும் என்றால் அந்த தொழிலாளை இந்த பணி நீக்கம் செய்துவிட்டால் இது தீர்வாகாது. ஆனால் நீங்கள் தீர்வு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு மூட்டைக்கு 13 ரூபாய் 15 ரூபாய் வரை நீங்கள் தருகின்றீர்கள். ஆனால் அந்த 13 ரூபாய் 15 வரை நீங்கள் தருகின்ற அந்த பணம் அந்த தொழிலாளருக்கு போதுமா? நெல் வரவு காலத்தில் அவர்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைத்தாலும் அதுக்கு உண்டான உழைப்பு அதிகமான உழைப்பு தான். மூட்டையை தூக்கி ஏற்றி இறக்க வேண்டும். ஆனால் அது போதுமானதா? அது ஒரு குடும்பத்தை வழிநடத்துமா? அது வாழ்வாதாரத்தை சீர்படுத்துமா என்றால் இல்லை. அவர்கள் அதனால்தான் விவசாயிகளிலிருந்து ஒரு மூட்டைக்கு இப்பொழுது 50 ரூபாய் லஞ்சமாக வாங்குகின்றார்கள். இதற்கு நீங்கள் அரசு இந்த 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் நீங்கள் கொடுக்கின்றீர்களே ஒரு மூட்டைக்கு, இந்த 15 ரூபாய் கூட இன்னும் ஒரு 10 ரூபாய் சேர்த்து 25 ரூபாய் கொடுத்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு போதுமானதாகும். அப்படி நீ கொடுத்தால் உங்களுக்கு அரசில் என்ன நஷ்டம் ஏற்படுமா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கடந்த 5 ஆண்டு காலங்களில் நமது ஆட்சியில் இந்த சென்ற ஆட்சியில் இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் 5 ஆண்டு காலத்தில்
அரிசியை இறக்கி ஏற்றுவதில் சிந்துகின்ற அரிசி, அந்த சிந்தப்படுகின்ற அரிசி உலகத்தில் இதுவரையும் யாருமே காட்டாத ஒரு கணக்கு. 1900 கோடி இந்த 5 ஆண்டில் நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாக ஒரு கணக்கை இந்த அரசு பதிவு செய்துள்ளது. ஒரு மூட்டையை இறக்கி ஏற்றும் பொழுது அந்த மூட்டையை ஏற்றுகின்ற பொழுது அதில் வந்து 1/2 கிலோ 1 கிலோ குறைந்தால் இவள் ரேஷன் கடைக்கு சென்று அதை வந்து சரி செய்கின்றார்களா? கிடையாது. சிந்தப்படுகின்ற அரிசி சிந்தப்படுகின்றதான். ஆனால் இவர்கள் சிந்திவிட்டதாக, சேதம் உள்ளதாக 1900 கோடி கணக்காட்டியுள்ளார்கள். அப்பொழுது 1900 கோடி இதை நாம் சொல்லவில்லை, உலக வரலாற்றில் ஒரு புதுமையாக இருக்கின்றது என்று இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் என்று ICR அண்டு IER, அதாவது சர்வதேச பொருளாதார இந்திய கவுன்சிலின் ஆய்வு அறிக்கை இந்த தமிழகத்தில் இது போன்று நடந்திருப்பதாக இந்த அறிக்கையை கணக்கெடுக்கப்பட்டு பதிவு செய்துள்ளார்கள். இதை வந்து ஒரு குற்றம் சுமத்துகின்றது அந்த கவுன்சிலிங் ரிசர்ச். அப்பொழுது 1900 கோடி ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா? அப்போ 1900 கோடி எங்கே போனது? அப்போ நீங்கள் லஞ்ச லாவண்யம் இல்லாத நடத்தப்படுகின்ற இந்த அரசு நீங்கள் கூறியது போல் நடத்தினால் இந்த ஒரு துறையில் மட்டும் இந்த 1900 கோடி அப்போ மிச்சமாகும். அப்போ இந்த ஒரு துறையில் மட்டும் 1900 கோடி மிச்சமாகினால் இந்த பணத்தை எடுத்து மூட்டைக்கு 15 ரூபாய் தாராளமாக நீங்கள் தரலாமே. அப்படி கொடுத்தால் அந்த மூட்டை இறக்கு ஏற்றுமதி நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பில்லையே. ஏன் இது செய்யக்கூடாது? இது செய்யலாம் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக யோசனையாக நாம் வைக்கின்றோம். எவ்வளவோ ஊழல் என்று நாங்கள் சொல்லவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் திரு அண்ணாமலை, முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் வந்து திமுக அரசால் இந்த 5 ஆண்டில் வந்து 2 லட்சம் கோடி வந்து ஊழல் செய்யப்பட்டு உள்ளதாக ஒரு ஆவணத்துடன் பதிவு செய்து உள்ளார். அப்பொழுது அது நடக்கவில்லை, நடந்ததாக இல்லை என்றால் அவர் எப்படி வந்து அந்த 2 லட்சம் கோடியை வந்து பதிவு செய்தார்? அதற்கான முன்னெடுப்பு அவர்கள் செய்கின்றார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நான் அந்த ஆட்சியை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நீங்கள் லஞ்ச லாபம் இல்லாத நேர்மையான ஆட்சி நடத்தப்படுவதென்றால் அந்த 2 லட்சம் கோடி உங்கள் காலத்தில் மிச்சமாகுமே. அப்போ ரேஷன் கடையில் மட்டும் இந்த 5 ஆண்டில் 1900 கோடி மிச்சமாகுமே. இப்படியெல்லாம் நீங்கள் மிச்சம் செய்யும்போது இந்த ஒரு நெல் இறக்கி மூட்டை ஏற்றுபவருக்கு 10 ரூபாய் வந்து போதுமானதாக இல்லை. அவர் வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாது. அப்படி வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் இந்த வேலை செய்கிறார் என்றால் அவருடைய குடும்பம் எப்படி வந்து தொடர்ச்சியாக அதை ரன் பண்ண முடியும்? எப்படி அது வாழ்வாதாரத்தை சீர்செய்ய முடியும்? எனவே நீங்கள் இந்த அரசு மிகவும் துல்லியமாக விவரமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மூட்டைகளை இறக்கு ஏற்றுமதி செய்வதில் இந்த 10 ரூபாய் 13 ரூபாய் போதாது, 15 வரையிலும் சில இடத்தில் தடுக்கின்றார்கள். இன்னும் 10 ரூபாயை வந்து சேர்த்து ஒரு மூட்டை 25 கொடுத்தால் ஒழிய இந்த லஞ்சத்தையும் இந்த ஊழலையும் நீங்கள் நிறுத்தவே முடியாது. ஆனால் அவர்கள் பக்கம் பார்க்கும் பொழுது அது நியாயமாக இருக்கின்றது. ஆனால் எங்கள் விவசாயிகளாகிய எங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 50 ரூபா நாங்கள் கொடுத்தால், 40 கிலோ மூட்டைக்கு நாங்கள் கொடுத்தால் ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அவருக்கு தர வேண்டும். 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் நாங்கள் அவர் கொடுத்து விட்டால் எங்களுக்கு லாபமே அதுதானே. அது எங்களுடைய உழைப்பு மட்டும்தானே 3000 4000 விற்கிறது. நாங்கள் அவருக்கு கொடுத்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் வந்து ஈரத்துணியை வயிற்றில் போட்டு கொண்டு செல்வதா? இல்லதை வந்து ஆண்டுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து இந்தியன் கணக்கு படி பார்த்துட்டுனா ஒரு நாளைக்கு 2 விவசாயி சாகுன்றான். இது போன்ற ஊழல் நடந்து கொண்டிருந்தால் 4, 5, 10 இது வந்து இந்த தற்கொலை மாறாதா? எனவே இந்த அரசு செவி சாய்த்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் வந்து
கிராமத்தில் சொல்வது போல் ஒரு பாம்பு வருகின்றதெல்லாம் அந்த பாம்பை அடிப்பார்கள். மறுநாள் பார்த்தால் ஒரு பாம்பு வரும், மறுநாள் பார்த்தால் ஒரு பாம்பு வரும். தொடர்ந்து பாம்பை மட்டும் அடித்து கொண்டிருந்தால் போதாது, நீங்கள் புத்தை அழிக்க வேண்டும். புத்தை அழித்தால் ஒழிய பாம்பு வந்து பல பேரை கடிக்காது, அப்போ யாருடைய வாழ்வாதாரம் பாதிக்காது. அந்த புத்தை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் இதில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும். அவர் ஏன் வந்து விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குகின்றார் என்றால் அவருக்கு போதவில்லை. அதனால்தான் வந்து விவசாயிகளிடம் லஞ்சம் கட்டாயப்படுத்தி வாங்குகின்றார்கள். அப்பொழுது நீங்கள் இதை தற்காலிக பணி நீக்கம் எத்தனை பேர் செய்ய முடியும்? 3 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். 3 லட்சம் பேர் இதை நீங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை, சாத்தியமில்லை, நிச்சயமாக முடியாது. அப்போது இது ஒரு கண் துடைப்பு தானே. எனவே தான் கூறுகின்றேன், இதை நிரந்தரமாக வந்து நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒன்ற குறைபாடுகளை நீங்கள் உடனே களைய வேண்டும். அப்பொழுது அந்த கூலியை உயர்த்தி தர வேண்டும். தமிழகத்தில் ஆயிரம் பணங்கள் எத்தனையோ மந்திரியிடம், எத்தனையோ அமைச்சர்களிடம் வந்து பதுக்கப்பட்டு ஊழல் செய்யப்பட்டு கோடான கோடியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நீங்கள்லாம் வந்து ரெக்கவரி செய்தாலே இந்த நாட்டில் கடனை அடைத்து விடலாம். இது போன்ற இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளி ஏழைக்கு ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்து அவரும் நன்றாக இருக்கலாம். இந்த நாட்டில் 65% இருக்கின்ற விவசாயிகளும் ஒரு நிம்மதியாக தன் வாழ்வாதாரத்தை செலுத்துவார்கள். இந்த அரசு மிகவும் நன்றி செலுத்துவார்கள். எனவே தான் சொல்கிறேன், இந்த குறைபாடுகளை நான் சொல்லவில்லை. இதை இந்தியன் கவுன்சில் ஆஃப் பிக்சர்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அதுவே வந்து இதை வந்து துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு சென்றுள்ளது. 1900 கோடி வந்து ஒரே ஒரு துறையில் வந்து ஊழல் செய்துள்ளது என்றால் இன்னும் எத்தனையோ துறைகள் இருக்குது. அந்த துறைகளெல்லாம் பார்த்தால் பல்லாயிரம் எத்தனையோ லட்சம் கோடிக்கு மேல் வந்து இந்த பணத்தை ரெக்கவரி செய்யுது. இதை நான் சொல்லவில்லை. ஒரு இன்டர்நேஷனல் ஒரு அறிவியல் பொருளாதார துறை 1981 இயங்கி வருகிறது. இது கடந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் வந்து ரேஷன் கடையை வந்து எப்பொழுது வந்து திறந்தாரோ அப்பொழுதே இந்த கவுன்சிலிங் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், இந்திய லெவலில் வந்து இதை வந்து உருவாக்கி இதை அமைத்து இது வந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. நமக்கு தலைமையிடமாக டெல்லியில் இருந்து இது இயங்க வருகிறது. அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்கிறார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இந்த குறையை இந்த அரசு நிச்சயமாக களத்தில் இறங்கி இந்த நிவர்த்தியை உடனே செய்ய வேண்டும். இந்த நிவர்த்தியை அதாவது இதில் இருக்கின்ற கலையை நீங்கள் எடுத்தாலே பயிர் நன்றாக இருக்கும். சின்ன சின்ன தவறுகள். எனவே இந்த 2 பேரை நீங்கள் பணி நீக்கம் செய்துவிட்டால் மட்டும் இது போதாது. அப்போ தமிழகம் முழுவதும் எத்தனை பேர்கள் பணி நீக்கம் செய்வீர்கள்? வாய்ப்பே இல்லை. எனவே இது சரியான தீர்வாகாது. எனவே நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் முதலில் வந்து மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு 10 ரூபாயை சேர்த்து உயர்த்தி கொடுங்கள், விவசாயிகளையும் வாழ வையுங்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளி வாழ வையுங்கள் என்று இந்த அரசை மிகவும் நான் பணிவொன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் விஜய்க்கு.